அதிகாரம் 1-19 வரை ஒருவர் வாசிக்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்களுடைய வேதாகமத்தோடு நிதானித்துக் கொள்ளுங்கோ. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-19 வரை. இன்று வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் ஒரு வரலாற்று நாயகன் என்று சொல்லப்படுகின்ற சவுலை நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் முன்பு பார்த்தது போன்று அப்போஸ்தலர் நடவடிக்கையை படிக்கின்ற பொழுது லூக்கா இந்த நடவடிக்கையை எழுதுகின்ற பொழுது அங்கே பவுலுடைய மனமாற்றத்தை குறித்து 3 இடங்களிலே என்ன செய்கின்றார் அவர் அங்கே சொல்லுவதை நாங்கள் காணலாம். அப்போது வேறு சொல்ல போனால் நாங்கள் ஆரம்ப காலத்திலே சவுலாக சந்திக்கின்றோம். இந்த சவுல் ஆண்டவரினாலே பிடிக்கப்பட்ட பின்பு அவருடைய பேர் அப்போஸ்தலனாகிய பவுலாக என்ன செய்யப்படுகின்றது? அறியப்படுத்தப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலாக என்ன செய்யப்படுகின்றது? அறியப்படுத்தப்படுகின்றது. இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பெந்தெக்கோஸ்தே பண்டிகை, இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்கு பின்பாக சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த சவுலுடைய மனமாற்றம் அங்கே என்ன செய்யப்படுகின்றது? பேசப்படுகின்றது. ஒருவேளை சொல்ல போனால் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கூடாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதப்படுகின்ற பொழுது சபையினுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே சவுலுடைய மனமாற்றத்தை குறித்து அங்கே என்ன செய்யப்படுகின்றது? அங்கே 3 இடங்களிலே தெளிவாக பேசப்படுகின்றது. இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தித்த சந்திப்பு, இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தித்த சந்திப்பு, இந்த சந்திப்புக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நிகழ்வுகள். ஒரு வகையில் சொல்ல போனால் நாங்கள் சவுலை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்துவை தேடாத ஒரு நபர், கிறிஸ்துவை தேடாத ஒரு நபர், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்பட்ட ஒரு நபர். ஒருவேளை சொல்ல போனால் ஒரு விரும்பத்தகாத, கடவுளை தேடாத, கடவுளை நாடாத ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலானது அது தேவனால் நடைபெறுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நபர், கடவுளை தேடாமல் இருக்கின்ற ஒரு நபர், ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு மனம் திரும்புதலை விரும்பாத ஒரு நபருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு மனம் திரும்புதல் நடைபெறும் என்று சொன்னால் அது தேவனால் நடைபெறுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ ஒரு சொல்ல போனால் மனுஷிக ரீதியிலே நாங்கள் பேசணும் சொன்னால் பவுல் இயேசு கிறிஸ்துவை தேடின ஒரு நபர் அல்ல, இயேசு கிறிஸ்து கூடாக வருகின்ற அந்த மீட்பை நாடின ஒரு நபர் அல்ல, இயேசு கிறிஸ்து கூடாக புறப்படுகின்ற அந்த நித்திய ஜீவனுக்காக இயேசுவிடத்திலே வந்த ஒரு நபர் அல்ல. ஆனால் இயேசுக்கு எதிராக செயல்பட்ட போதிலும் இயேசு அவரை தேடி வந்தார். இயேசு அவரை தேடி வந்து அங்கே சவுலே சவுலே என்று கூப்பிடுவதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். இன்றைக்கு நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக என்ன செய்கின்றார்கள்? செயல்படுகின்றார்கள். சில வேளைகளில் நாங்கள் சில செய்தி அறிகின்றோம், அந்த நபர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டவன், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவன், கிறிஸ்தவர்களை கண்டமையாதி பேசினவன், கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நாடின இந்த நபர் திடீரென செய்யப்படுகின்றார், மனம் திரும்பி இப்ப கிறிஸ்துவுடைய நற்செய்தியை என்ன செய்கின்றார்? அறிவிக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது சில வேளை எங்களால் அதை என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக ஒரு மனிதனுடைய மனம் மாறுதல், ஒரு மெய்யான மனம் மாறுதல், மனம் திரும்புதல் என்பது அது தேவனால் நடைபெறுகின்ற ஒரு விடயம். யாரால நடைபெறுகின்ற விடயம்? தேவனால் நடைபெறுகின்ற விடயம். அப்போ ஒரு மெய்யான உண்மையான மனம் திரும்புவதற்கு மனிதனால் என்ன செய்ய முடியாது? விளக்கம் கொடுக்க முடியாது. அது யாரால நடைபெறுகின்ற விஷயம்? யார் அங்கே சம்பந்தப்படுகின்ற
அங்கே யார் சம்பந்தப்பட்டதுனால அந்த மனிதன் என்ன செய்யப்படுகின்றான்? அங்கே மனம் திரும்புகின்றான், ரட்சிக்கப்படுகின்றான் என்பது அது முழுக்க முழுக்க யாருடைய செயல்பாடாக இருக்கின்றது? தேவனுடைய செயல்பாடாக இருக்கின்றது. சாத்தியப்படாமல் இருக்கிற விஷயத்தையும் தேவன் என்னவாக மாற்றுகின்றார்? சாத்தியம் உள்ளதாக மாற்றுகின்றார். வாசிப்போம் அப்போஸ்தலர் 9:1. அப்போஸ்தலர் 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசனை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இங்கே நாங்கள் சவுல் நபரை பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம், அவன் இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்னவாக இருக்கின்றார்? ஒரு எதிரியாக, ஒரு மோசமாக அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று என்ன செய்கின்றான்? அவன் சீறிக்கொண்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். ஒரே சொல்ல போனால் அவன் கிறிஸ்தவுக்கும் கிறிஸ்தவனுக்கு எதிரான ஒரு தீவிரம் கொண்ட நபராக என்ன செய்கின்றான்? அங்கே சவுல் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கே மக்கள் பின்பற்றினார்களோ அங்கேயெல்லாம் சென்று அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஒழிக்க வேண்டும். அவர்களை இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? ஆக்க வேண்டும் என்று அவன் தீவிரமாக செயல்படுகின்ற ஒரு நபராக நாங்கள் காணுகின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்போஸ்தலர் அறிக்கையை படிக்கின்ற பொழுது அங்கே ஸ்தேவானுடைய மரணம் நடைபெறுகின்ற பொழுது அங்கே என்ன செய்ய, யார் அங்கே நிற்கின்றது? சவுல் நிற்பதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் அங்கே ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பாக சபைக்கு பெரிய துன்புறுத்தல் வந்தது. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கேயெல்லாம் என்னத்தை எடுத்து சென்றார்கள்? சுவிசேஷத்தை எடுத்து சென்றார்கள். அங்கேயெல்லாம் நற்செய்தி என்ன செய்தார்கள்? அறிவித்தாங்க. இப்ப கிறிஸ்தவம் வேகமாக என்ன செய்கின்றது? பரவுகின்றது. நற்செய்தி வேகமாக என்ன செய்கின்றது? பரவுகின்றது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டம் என்ன செய்கின்றது? பெருத்த வண்ணமாக இருக்கின்றது. ஆகவே பவுலை போன்ற அந்த சவுல் என்ன செய்கிறார் சொன்னால், சவுலுக்கு இந்த பிரச்சனை இப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கூட்டம் பெருகிவிட்டது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கூட்டம் பெருகிவிட்டது. ஆகவே இவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று என்ன செய்ய வேண்டும்? இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். அப்புறம் சொல்ல போனால் இப்ப சவுல் எருசலேமிலிருந்து எங்கே போகின்றார்? தமஸ்குக்கு போகின்றார். எங்கே போகின்றார்? எருசலேமிலிருந்து தமஸ்குக்கு போகின்றார். அதாவது சொல்லுகிறார் சொன்னா 125 மைல் தூரமாக இருக்கின்றது. அதாவது எருசலேமிலிருந்து தமஸ்கு வந்து 125 மைல் தூரமாக இருக்கின்றது. அப்ப சொல்ல போனால் அங்கே இருக்கிற, அதாவது எருசலேமிலிருந்து தமஸ்கு போகின்ற தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை என்ன செய்வதற்கு அங்கே அவர்களை அடித்து இழுத்து கொண்டு வருவதற்கு, எங்கே எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு அவர் புறப்பட்டு செல்வதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை அங்கே பிரதான ஆசாரியரிடத்திலே என்ன செய்கின்றார்? ஒரு அனுமதியை பெறுகின்ற, கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு வருவதற்கு என்னத்தை பெறுகின்றார்? அனுமதி என்று சொன்னால், அன்றைய காலத்திலே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருக்கும். அங்கே என்ன இருக்க? ஜெப ஆலயம். இந்த ஒவ்வொரு ஜெப ஆலயமும் யாருடைய தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கும் சொன்னா பிரதான ஆசாரியனுடைய தலைமைத்துவத்துக்குள்ளான் இருக்கும். அப்ப பவுல் என்ன செய்யற, சவுல் என்ன செய்யறன்னு சொன்னா தமஸ்குல இருக்கின்ற இந்த ஜெப ஆலயத்திற்கு போய் அனுமதி பெறுவதற்காக என்ன செய்கின்றார்? அங்கே பிரதான ஆசாரியரிடத்திலே கடிதத்தை பெற்று இங்கே தமஸ்குக்கு வருகின்றார். ஏன்னு சொன்னால் அங்கே தமஸ்குவிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை அங்கே கட்டி இழுத்துக்கொண்டு எங்கே இழுத்துக்கொண்டு வருவதற்கு சொல்ல போனால் ஏன் கடிதத்தை பெற்றான்னு சொன்னால், சிலவேளை இவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அதிகாரம், கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டுகின்ற அதிகாரம், கிறிஸ்தவர்களை இழுத்துக் கொண்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துமோதான் அங்கே பவுல் என்ன செய்கின்றார் சொன்னால், பிரதான ஆசிரியரிடத்தில் என்ன செய்கின்றார்? அவர் கடிதத்தை பெற்று வருவதை நாங்கள் காணுகிறோம். ஒருவேளை சொல்ல போனால் பவுலுடைய முழு எண்ணப்பாடு என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பின்பற்றுவதையும் தீவிரமாய் வெறுத்து ஒதுக்கினார். ஒருவேளை சொல்ல போனால் அவருடைய எண்ணப்பாடு சொன்னால் மெய்யான யூதத்துவம், ஒரு மெய்யான யூதத்துவம், மெய்யான இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டும். அவருடைய எண்ணப்பாடு என்ன? மெய்யான யூதத்துவத்தையும் மெய்யான இஸ்ரவேலையும் என்ன செய்ய வேண்டும்?
பாதுகாக்க வேண்டும். இதன் நிமித்தம் அவன் வைராக்கியம் கொண்டுதான் அவன் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்தவனுக்காகவும் என்ன செய்கின்றான்? அவன் வெறுப்பாக செயல்படுவதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் சவுலுடைய எண்ணப்பாடு மோசேயுடைய பிரமாணங்களுக்கு வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான். யாருடைய பிரமாணங்களுக்கு? மோசேயுடைய பிரமாணங்களுக்கு அவன் வைராக்கியம் கொண்டதாக இருந்தார். அப்ப ஒருவேளை இயேசுவை இவர்கள் பின்பற்றி கொண்டு போனால் இஸ்ரவேலுக்கு அது தீங்காக அமையும். நாங்கள் ஒரு இஸ்ரவேல் இனத்துக்கு செய்கின்ற துரோகம் அல்லது யூதத்துவத்துக்கு செய்கின்ற துரோகம். ஆகவே இதை ஒழித்து கட்ட வேண்டும். அவர் சவுலுடைய எண்ணப்பாடு சொன்னா கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பின்பற்றவர்களும் கிறிஸ்துவை குறித்து பேசுகின்ற விடயம், கிறிஸ்துவை குறித்து பேசுகின்ற விடயம் ஒரு புராண கதை. இது என்ன கதை? ஒரு புராண கதை அல்லது ஒரு கட்டுக்கதை. இது மெய்யான கதை அல்ல. ஆகவே இதை என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவன் இப்ப எருசலேமில் எங்க போகின்றான்? எங்க போகின்றான்? தமஸ்குக்கு போகின்றான். இந்த தமஸ்கு வழியிலே போகின்ற பொழுதுதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகின்றது. ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகின்றது. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அவன் தமஸ்குவை சமீபித்த போது வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவனை என்ன செய்யாது? சுற்றி வீசி அடித்தது. அங்கே ஒரு குரல், சவுளே சவுளே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய்? அங்கே கேட்கின்ற கேள்வி என்ன? சவுளே சவுளே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:9. இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்ப ஒருவேளை சொல்ல போனா இந்த சவுளே சவுளே என்ற அந்த சொல்லப்பட்ட சத்தம் யாருக்கு மட்டும் கேட்டது? சவுலுக்கு மட்டும்தான் கேட்டது. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் சவுல் இந்த சத்தத்தை கேட்டோன்னு ஒரு குழப்பம் அடைந்து விட்டான், ஒரு அதிர்ச்சி அடைந்து விட்டான். அப்ப அவன் அந்த அதிர்ச்சியை கேட்கிறான், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரே நீ யார்? அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இந்த குழப்ப நிலையிலும் இந்த அதிர்ச்சியான நிலையிலும் சவுளே சவுளே என்ற அந்த குரலை கேட்ட பொழுது அவன் கேட்கின்ற கேள்வி, ஆண்டவர் நீ யார்? நீ அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகின்ற? நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அங்க யார் பேசுகிறது? ஆண்டவர் பேசுகிற. இப்ப ஒருவேளை சொல்ல போனா கவனிக்கொள்ளுங்க, அந்த கர்த்தர் பேசுகிறான்னு சொன்னால் கர்த்தர் இங்கே இயேசுவா என்ன செய்யப்படுகின்றார்? அறியப்படுகின்றார். சரி, அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கர்த்தரும் கிறிஸ்து ஒருவரே, கர்த்தரும் கிறிஸ்து ஒருவரே என்பதை அங்கே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அங்கே சவுலுக்கு வெளிப்படுத்துகின்றார். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவர் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அங்கே பாய்க்கப்படுத சொல்லுங்க, இயேசுவாகிய கர்த்தர். அப்ப இயேசுவும் கர்த்தரும் யார்? ஒருவரே. இப்ப ஒருவேளை இப்ப பவுலுடைய சவுலுடைய எண்ணப்பாட்டுல இயேசுன்றது ஒரு ஒரு சாதாரண மனிதன். அவராலே சில கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டது, அவராலே சில புராண கதைகளை உருவாக்கி அவர்களை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் கர்த்தர் இப்ப காட்டுகிற விஷயம் என்று சொன்னால் நானும் கிறிஸ்துவும் யார்? ஒருவரே. அங்கே அனனியா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரும் ஒருவரே என்பதை அங்கே செய்யப்படுகின்றது, நிரூபிக்கப்படுகின்றது. அடுத்தது 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். இப்ப நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவத்துக்கு பின்பாக அங்கே ஒரு வகையில் சொல்ல போனால் இப்ப ஆண்டவர்
சவுலை சந்திக்கின்றார், சவுலோடு பேசுகின்றார். சவுல் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்கின்றார், ஆலோசனை கொடுக்கின்றார். அதே போல யாரோட பேசுகின்றார், அனனியாவோட பேசுகின்றார். அனனியாவுக்கு சொல்லுகின்றார், உன்னிடத்திலே நான் சவுலை அனுப்புவேன், நீ அவனை சேர்த்துக்கொள். அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு போதிக்க வேண்டும், அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் யார் பேசுவது? அங்கே ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்லுகின்றார், இதை செய்ய வேண்டும் என்று சவுலுக்கு சொல்ற, நீ யாரிடத்திலே போக வேண்டும், நீ பட்டணத்துக்கு போ, அங்கே அனனியா என்ற நபர் சந்திப்ப, அவர் எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வார், விளக்குவார் என்பதை அங்கே சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். பாருங்க, ஆண்டவர் சவுலை சந்தித்து அங்கே சவுலை வழிநடத்தி அங்கே அனனியாண்ட ஒரு நபரிடத்திலே கொண்டு போய் என்ன செய்கின்றார், விடுகின்றார். அங்கே சவுல் தன்னுடைய மனம் திரும்புதலை, தன்னுடைய மறுபடி பிறந்ததை உறுதிப்படுத்தி அவர் அங்கே கற்றுக்கொண்டு அவர் தேறி தேவனுக்குரியவனாக செயல்படும்படியாக. அப்ப ஒரு வேலை சொல்ல போனால், இந்த ரட்சிப்பு என்பது எங்களுடைய கட்டுத்திருந்தால் எங்களுக்கு கிடைச்சதா, அல்லது எங்களுடைய பிரயாசத்தினாலே கிடைத்ததா, அல்லது மனித முயற்சியினாலே கிடைத்ததா? இல்லை. அது முழுக்க யாருடைய சுத்த கிருபை, அது முழுக்க யாருடைய சித்தத்துக்குட்பட்டது, தேவனுடைய சித்தத்துக்குட்பட்டது. ஆகவே அதை நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து காணுகின்றோமா இல்லையா? சவுளுடைய மனமாற்றம் யாரிடத்திலிருந்து வந்தது, சவுளுடைய ரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருந்தது. ஏன் சொன்னால், சவுல் ஒரு நாளும் மேசியாவை தேடினாரா? இல்லை. ரட்சிப்பை தேடினாரா? இல்லை. ஆனால் மேசியாவையும் தேடவில்லை, மேசியாவுக்கு கூடாக வருகின்ற ரட்சிப்பையும் தேடவில்லை. அப்படிப்பட்ட நபரை தேடி வந்தது யார்? மேசியா தேடி வந்த. அப்படிப்பட்ட நபருக்கு ரட்சிப்பை கொடுத்தது யார்? மேசியா. அப்ப ஒருவேளை சொல்ல போனால், இது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையா இல்லையா? எங்களை தேடி வந்தது யார்? எங்களை தொட்டது யார்? எங்களை மீட்டது யார்? எங்களுடைய சித்தத்தின் பிரகாரமா, எங்களுடைய முயற்சியின் பிரகாரமா? இல்லை. தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய சித்தத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா? பிலிப்பியர் 3:5 நான் 8ஆம் நாளில் நிறுத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். இப்ப பவுலுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, அவர் 8ஆம் நாளில் என்னத்தை பெற்றவர்? விருத்த சேதனம் பெற்றவர். ஒரு மெய்யான யூதர், ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். அவர் சொல்றார், நான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். சொல்ல போனா, ஒரு பரிசேயன் என்று சொன்னா அவனுக்கு தெரிய வேண்டும் தான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரத்தை சொன்னால்தான் அவன் ஒரு மெய்யான இஸ்ரவேலன், ஒரு மெய்யான யூதர், ஒரு பக்தி நிறைந்த ஒரு பரிசேயன் என்பதை என்ன செய்கின்றான், அடையாளப்படுத்தினான். அவன் சொல்றான், நான் 8ஆம் நாளில் என்ன செய்தவன்? விருத்த சேதனம் எடுத்தவன். நான் யூதன், நான் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன், நான் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், எபிரேயனாக இருக்கின்ற பிரமாணங்களை நன்றாக கற்று தேறியவன், நான் கமாலியாளத்தில் என்ன செய்தவன்? கற்றவன். நான் ஒரு பரிசேயன். நான் யார்? ஒரு பரிசேயன். அப்ப ஒருவேளை சொல்ல போனா, இந்த பின்னணி கொண்டவன் யார்? பவுலுடைய பின்னணி சாதாரண பின்னணியா? பவுலுடைய பின்னணி சாதாரண பின்னணியா? இல்லை, ஒரு பலமான பின்னணி. இந்த பின்னணி கொண்டவர், இந்த பின்னணியை கொண்டவர் மேசியாவை கண்டானா? ஒருவேளை நாங்கள் பவுலை சந்தித்து மேசியாவை பற்றி கேட்டால், பவுலுக்கு மேசியாவை பற்றி விளக்கம் கொடுக்க முடியுமா? முடியாதா? ஏன்? பழைய பாட்டை நன்றாக கற்று தேடி, பிரமாணங்களை நன்றாக கற்று தேறியவர். மேசியாவை கேட்டால் நன்றாக சொல்ல முடியும். ஆனால் இயேசுதான் மேசியா என்பதை அவன் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. ஆகவே அந்த மேசியா அவனுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவனாலே அந்த மேசியாவை கண்டுகொள்ள முடியுமா? அவனாலே
அந்த மேசியாவுக்கூடாக வருகின்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த மேசியா, அந்த இயேசு எங்களை தேடி வந்தார். யாரை தேடி வந்தார்? ஒரு தனிப்பட்ட முறையிலே எங்களோடு உறவு வைத்தார், தனிப்பட்ட முறையில் எங்களோடு பேசினார், தனிப்பட்ட முறையில் அவர் எங்களை என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். ஒருவேளை சொல்ல போனா நாங்கள் அதை பவுலுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்கின்றோம். இப்ப ஒரு கேள்வி நாங்கள் கேட்கலாம், ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டதற்கு, அழைத்ததற்கு, மீட்டதற்கு அவன் படித்த ஆள் என்றபடியினாலேயா, அல்லது அவன் ஒரு பரிசேயன் என்றபடியினாலேயா, அல்லது அவன் ஒரு கட்டிக்காரன் என்றபடியாலேயா, அல்லது அவன் என்ன சொல்றது ரோம பிரஜை என்றபடியினாலேயா, அல்லாவிட்டால் அவன் வேதத்தை பழையப்பாட்டு நன்றாக படித்தவன் என்றதுனாலேயா? இல்லை. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் மீட்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார்? விரும்புகின்றார். அவர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் தேடி வருகின்ற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 3:10. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப இந்த உலகிலே படித்தவனும் சரி, படிக்காதவனும் சரி, படம் படைத்தவனும் சரி, ஏழையும் சரி, யாரா இருந்தாலும் ஒருவனும் யார் இல்லை? நீதிமான் ஒருவரும் இல்லை. 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை. உணர்வு உள்ளவனும் ஒருவரும் இல்லை. உணர்வு உள்ளவனும் ஒருவரும் இல்லை. தேவனை தேடுகிறவன் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் நான் பார்த்தால் நீதிமான் ஒருவருமே இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவரும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவரும் இல்லை. அப்பதான் மனிதனுடைய நிலை. இதுதான் மனிதனுடைய. இந்த மனிதனை தேடித்தான் யார் வந்தது? இயேசு வந்தார். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் எந்த மனிதனுடைய கெட்டித்தனத்தினாலேயோ திறமையினாலேயோ தகமையினாலேயோ அவன் என்ன செய்யவில்லை? தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையினாலேதான் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். வாசிப்போம் எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு யாருடைய ஈவு? தேவனுடைய ஈவு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய ஒரு கொடை. 2 தீமோத்தேயு 2:25. பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்ப போயிட்டு சொன்னால் பவுலை சந்திச்சது யார்? இயேசு. அவன் மெய்யான மறுபடியும் பிறக்கிறதுக்கு மனதிற்கு அந்த ரட்சிப்புக்கு அந்த ரட்சிப்பின் கொடையை கொடுத்தது யார்? எங்களை தேடி வந்தது யார்? அந்த ரட்சிப்பின் கொடை எங்களுக்கு கொடுத்தது யார்? நாங்கள் அந்த மெய்யான மனதிற்கு மெய்யான அந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கு எங்களுடைய இதயத்திலே செயல்பட்டது யார்? இதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? இது உண்மையாக நடைபெற்றிருந்தால், இது உண்மையாக நடைபெற்றிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மறுபடியும் பிறந்ததின் மனம் திரும்புதலின் அந்த அடையாளம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? காண்பிக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையில காணுகின்றோம். இப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல், ரட்சிக்கப்பட்டதனுடைய காரியத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இந்த 8 அடையாளங்களை நாங்கள் என்ன செய்யலாம்? அவதானிக்கலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். அந்த 8 அடையாளத்தில் முதலாவது பாயிண்ட் வந்து ஒரு மெய்யான மனம் திரும்புதலில் முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். என்னத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்ப ஒரு சொல்ல போனால் தான் யார்
தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து அதிலிருந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். வாசிப்போம் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் சொல்றார், சவுலே சவுலே நீ என்னை பவுல் சவுல் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையை அங்க இயேசு என்ன செய்கின்றார்? அவனுக்கு சுட்டி காட்டுகின்றார். நீ இப்ப யாருக்கு எதிராக செயல்படுகின்றாய்? கிறிஸ்துவுக்கு எதிராக. நீ யாருக்கு எதிராக உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு போன்ற கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் என்ன செய்கின்றது? நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆகவே நீ அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை சொல்ல போனா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இயேசு 2 தரம் கூப்பிடுவார். சவுலே சவுலே, மார்த்தாளே மார்த்தாளே, சீமோனே சீமோனே, எருசலேமே எருசலேமே. ஒருவேளை சொல்ல போனா இந்த 2 தரம் கூப்பிடுகின்ற பொழுது அங்கே அவர் அந்த நபர் மீது வைத்திருக்கின்ற அக்கறையை அதை என்ன செய்கின்றது? வெளிப்படுத்துகின்றது. அப்ப கேட்கின்ற சவுலே சவுலே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய்? ஒருவேளை சொல்ல போனால் இப்ப இயேசு கிறிஸ்து காட்டிருந்த இந்த பாவ நிலையிலிருந்து, இந்த தீங்கு செய்கின்ற நிலையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அவன் அடுத்து அவன் கேட்கிற காரியம் சொன்னால் ஒருவேளை சொல்ல போனால் அவன் அந்த தான் செய்கின்ற காரியத்திலிருந்து ஒரு மெய்யான மனம் திரும்புதலை தேடும் மூலமாக அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அங்கே 3 நாட்களாய் அவன் ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் என்ன செய்கின்றான்? தரித்திருக்கின்றான். ஒருவேளை சொல்ல போனால் இந்த உபவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு அடையாளம் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உபவாசம் என்றதுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது, மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம். அப்போ ஒரு வேலை சொல்ல போனா அங்கே சவுல் 3 நாட்களாக ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் தரித்திருக்கின்றான். அங்கே அவன் தன்னுடைய மனம் திரும்புதலை என்ன செய்கின்றான்? அடையாளத்தில். அப்போ ஒரு வேலை சொல்ல போனால் ஒரு மனம் திரும்புதல் மறுபடியும் பிறக்கின்ற நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் சொன்னால் அது என்னத்தை அடையாளப்படுத்துகின்றது? நாங்கள் என்னத்திலிருந்து மனம் திரும்புகின்றோம்? இடத்திலிருந்து நாங்கள் மறுபடியும் பிறக்கின்றோம்? எங்களுடைய பாவத்திலிருந்து, எங்களுடைய தவறான காரியத்திலிருந்து, எங்களுடைய தீமையான காரியத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்புகின்றோம், மறுபடியும் பிறக்கின்றோம். இரண்டாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மனதினுடைய அடையாளம். 2வது விஷயம் சொன்னால் நாங்கள் பெருமையிலிருந்து தாழ்மைக்கு வருதல். முதலாவது பார்த்தோம் நாங்கள் எண்ணத்திலிருந்து மனதிற்கு அடையாளம் பாவத்திலிருந்து மனதிருந்தது. 2வது பெருமையிலிருந்து தாழ்மைக்கு. சரி, எல்லா பாவங்களுக்கும் வேறா இருக்கிறது என்னவாக இருக்கின்றது? பெருமை எல்லா பாவங்களுக்கும் என்னவா இருக்கின்றது? வேறா இருக்கின்றது. அப்ப ஒருவேளை சொல்ல போனா நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில நாளாந்தம் இந்த பெருமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். நாங்கள் பெருமையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். ஒருவேளை சொல்ல போனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நிலவரங்களை பற்றி பெருமையா பேசுவோம், எங்களுடைய கல்வியை பற்றி பெருமையா பேசுவோம், எங்களுடைய அதிகாரங்களை பற்றி பெருமையா பேசுவோம், எங்களுடைய செல்வத்தை பற்றி நாங்கள் என்ன செய்வோம்? பெருமையா பேசுவோம். ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறந்தவன், மனம் திரும்பினவன், அந்த ரட்சிப்புக்குள்ள வந்தவன் எப்பவும் தாழ்மையாக செயல்படுகின்றவன். எப்பவும் என்னவாக செயல்படுவான்? அவன் எப்பவும் அந்த பெருமையிலிருந்து தாழ்மைக்கு வருகிறான். நீங்க கற்பனை செய்து பாருங்க. இப்ப பவுல் சவுல் சாதாரண ஆளா? சவுளை பற்றி பின்னணி பாருங்க. நல்லா படிச்ச மனுஷன், நல்லா படிச்ச மனுஷன், மொழிகள் நன்றாக தெரிஞ்ச மனுஷன், வசதியான ஒரு மனுஷன். சாதாரண இன்றைக்கு அவருக்கு பட்டம் கொடுத்தா டபுள் ட்ரிபிள் டாக்டரேட் கொடுக்கலாம். அப்படி படிச்ச ஒரு மனுஷன், கமாலியிடத்திலே படித்த மனிதன். நியாய பிரமாணத்தின்படி யாரும் அவரை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see.
நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern.